தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவில் இணைந்திட இறைமையில் அணைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் கலந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள்கள் தன்னுடைய சீடர்களை சந்தித்து அவர்களுக்கு உற்சாகமூட்டி அவர்கள் எவ்வாறு நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களோடு இருந்து தாம் செயலாற்றப் போவதாக வாக்குறுதி கொடுத்து அவர்களை உறுதிப்படுத்திய பின் இதோ அவர் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை பெருவிழாவாக இன்று திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுனுடைய விண்ணேற்ற விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து இருந்து நம்மை வழிநடத்துகின்றார், உடன் நடக்கின்றார், நம்மை உறுதிப்படுத்துகின்றார் என்ற நம்பிக்கையை நம்முள் நாம் விதைத்து கொள்ள இன்ற இறை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே இயேசு நமக்காக விண்ணகத்திற்கு ஏறி சென்றிருக்கின்றார், நமக்காக ஒரு இடத்தை தயார் செய்வதற்காக சென்றிருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே இறைவனுக்கு நன்றியோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம், மகிழ்ச்சி அடைவோம். எக்காலம் முழங்க இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்று அந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே நாமும் விண்ணகத்தை சென்று சேர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொண்டவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து இறை அருளுக்காக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது மர்சி வால்சன் குடும்பத்தினரால் நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கப்படுகின்றது. நிர்மலா பன்னீர் குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். மார்கரெட் ஜோஸ்பின் தான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இறைவன் அவர் கொடுத்த வேலை வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றார். செல்வமேரி தன்னுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். எனவே இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார். இறைவன் அவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் எல்லா விதமான அருளினாலும் ஆசீர்வாதங்களாலும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நிரப்ப வேண்டும் என்றும் மன்றாடுவோம். ஜூலியானா ஜான்சன் உடல் நலன் இறைவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றார்கள். இறைவன் தொடர்ந்து அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடு ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் பியூலா ஜான்சன் குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் தொடர்ந்து
கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஹில்டா கிறிஸ்டி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாக இந்த திருப்பலியிலே நன்றி செலுத்துகின்றார்கள். நல்ல உடல் நலனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றார்கள். இறைவன் தொடர்ந்து அவர்களோடு இருந்து அவர்களுடைய அனைத்து கருத்துக்களையும் ஏற்று ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரலின் குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், மேத்யூ ரிபல்லோ குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் தொடர்ந்து அவர்களை நற்சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழச் செய்ய வேண்டும் என்றும், எல்லா விதமான அருளினாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். மேலும் பன்னீர் ஆடியோவில் பணிபுரியும் பணியாளர்களுடைய குடும்பங்களுக்காக இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் அவர்களுடைய குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான அனைத்து அருளுதவிகளும் இறைவன் அருள வேண்டும் என்றும், JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் அதில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய நல்வாழ்வுக்காகவும், அனிதா ஜோன்ஸ் புற்றுநோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். இறைவன் அவருடைய கருத்தை ஏற்று அவர் பெற்று வருகின்ற சிகிச்சை தொடர்ந்து பலனளிக்க வேண்டும் என்றும், இறைவன் அவருக்கு நல்ல உடல் நலனை அருள வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்து இறை அருளை அவருக்காக மன்றாடுவோம். அலெக்ஸ் உடல் நலம் பெற வேண்டியும், அல்போன்ஸ் மேரி உடல் நலம் பெற வேண்டியும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை கேட்டுக்கொள்கின்றார்கள். இறைவன் தன்னுடைய நலமளிக்கும் கரத்தினாலே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வாழ்வை அருள வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலும் இறந்த சாரால், ST ஜெசிந்தா, ரோஸ் லிமா, லூசி ஹெலன், இந்திரா மேரி, ஜான் பால், இறந்த 16வது நாளை நினைவு கூறுகின்ற டைட்டஸ், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள், ஆக்னஸ் ரிபல்லோ, பிரான்சினா ரிபல்லோ இவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள், ஓகே மார்க்ஸ், அந்தோனியம்மாள் இவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் அவர்கள் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக உருக்கமாய் மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க, நம்முடைய பாவங்கள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்து இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான
கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலபக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தேபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கு கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள்.
அப்போது வெண்ணுடை ஆடை அணிந்த ஒருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். 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 மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். இக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-13 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்பு வாருங்கள். முழு மனு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார்
என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நீங்கள் போய் எல்லா மக்களத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் மறையுரையாற்றுகின்ற பொழுது யாரெல்லாம் விண்ணகத்திற்கு போக விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில கைகளை உயர்த்தினார்கள். என்ன கேள்வி கேட்ட நிறைய பேருக்கு புரியல. அதனால் திரும்ப 2வது முறை கேட்டேன். யாரெல்லாம் விண்ணகத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? ஓ அப்படியா, நிறைய பேர் கை தூக்குனாங்க. அப்போ கூட சில கை தூக்கல. சரி பரவாயில்ல, கை கீழ் போடுங்க. யாரெல்லாம் இறப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது யாருடைய கையும் மேலே போகவில்லை. இறப்பதற்கு யாரும் தயாராக இருப்பதில்லை. இந்த உலகிலே வாழ வேண்டும் என்பதுதான்
எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது. உலகிலே வாழ வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்பது மனிதர்களுடைய கனவாக, ஆசையாக இருக்கிறது. நாம் எல்லோரும் இந்த மண்ணுலகை சார்ந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மண்ணுலகிலே நாம் வாழ வேண்டும், நீடித்து வாழ வேண்டும், நிலையாக வாழ வேண்டும், எவ்வளவு நாட்கள் வாழ முடியுமோ அவ்வளவு நாட்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது. விண்ணகமா, அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு கூட நிறைய பேருக்கு நேரமில்லை. விண்ணகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகிலே வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான் தெரியும். இறந்தால் என்ன ஆகும்? விண்ணகத்திற்கு போவோமா, போக மாட்டோமா? நரகத்துக்கு போவோமா? தூய்மை பெறும் நிலை என்று சொல்லப்படுகிற உத்திரிக்கிற ஸ்தலத்துக்கு போவோமா? அதெல்லாம் பற்றி யோசித்து எங்கே நேரங்குது? அதுவும் இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதை பற்றியுமே சிந்திக்க முடியல. உயிரை பற்றிய பயம்தான் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகிலே வாழ்வோமா அப்படின்னே தெரியல. நம் கண் முன்பாகவே வாழ்ந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எப்படியாவது உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இப்பொழுது தலையாய விஷயமாக நிறைய பேருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது வாழ வேண்டும். இந்த கொரோனா நம்ம எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு எதிராக நாம் போராடி இந்த உலகிலே வாழ வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது வாழ வேண்டும், நாம் இறந்து விடக்கூடாது. இதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு நாம் இயேசுவினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு விண்ணேற்ற விழா, இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்றதை நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்ன ஒரு பொருளை இது இன்று நமக்கு கொடுக்கின்றது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது சில சொல்வார்கள், இயேசுவே பாருங்க ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழலை, அவர் போயிட்டார் இந்த உலகத்தை விட்டு. ஏன்னா இந்த உலகத்தில் வாழவே முடியாது, ரொம்ப மோசமான உலகம் ஃபாதர் இது, இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவரே பாருங்க 33 வருஷம் வாழ்ந்தார், அவ்வளோதான். இறந்தார், உயிர் தெழுந்தார், ஒரு 40 நாள் அப்படி இருந்தார், அதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியல அவரால், அவர் மேலே ஏறி போய்விட்டார், அவ்வளோதான். இந்த உலகத்தில் மனுஷன் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வியும் சிலர் எழுப்புகிறார்கள். அவர் விவரம் தெரிஞ்ச ஆள், கரெக்டாக போயிட்டார் மேலே, திரும்பவும் நாம தான் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம் என்று சிலர் சொல்லுவார்கள். இப்படி பலவிதமான எண்ணங்களுக்கிடையே நாம் இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்தவர் இதோ மீண்டும் விண்ணகத்திற்கு ஏறி சென்று விட்டார். அவரால் இந்த உலகிலே வாழ முடியாது என்பதனால் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்வது கடினமானது என்பதால் அவர் விண்ணகத்திற்கு ஏறி போகவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கையிலே ஒரு பாக்கெட் உப்பு இருக்கிறது நினைத்துக் கொள்வோம். அந்த உப்பு நம்முடைய கண்ணுக்கு பார்ப்பதற்கு, நம்முடைய கண்களால் பார்க்கின்ற அளவுக்கு அது இருக்கும். அதையே ஒரு தொட்டி நீரிலே அந்த உப்பை கொட்டி நாம் கரைத்து விட்டால் அந்த உப்பை பிறகு நம்மால் காண முடியாது. அதற்காக அந்த உப்பு இல்லாமல் போய்விட்டதா? அந்த தண்ணீரை சுவைத்து பார்த்தால் நமக்கு தெரியும், அந்த உப்பினுடைய சுவை இருக்கும். இயேசு இந்த உலகிலே எல்லோரும் காணுகின்ற வகையிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் அவர் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டவராக வாழ்ந்தார், நம்மை போல ஒரு மனிதராக வாழ்ந்தார். அந்த பகுதியிலே, யூதேயா எருசலேம் பகுதியிலே வாழ்ந்தவர்கள் இயேசுவை பார்த்தார்கள் ஒரு காலகட்டத்தில், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் ஒரு இடத்திற்கு மட்டும் உட்பட்டவர் அல்ல, அவர் ஒரு காலத்திற்கு மட்டும் உட்பட்டவர் அல்ல, மாறாக அவர் எல்லா உலகத்திற்கும், எல்லா காலங்களுக்கும், எல்லா இடத்திற்கும் உகந்தவராக இருக்கின்றார். ஆகவே இயேசு விண்ணிற்கு ஏறி சென்ற பிறகு எல்லோருக்கும் உரியவராக மாறிவிட்டார். அவர் உலகிலே வாழ்ந்த பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் உரியவராக இருந்தார் என்று சொல்லலாம். என்றால் அவர்கள்தான் அவரை பார்த்தார்கள், அவர்கள்தான் அவரை தொட்டு அனுபவித்தார்கள், அவருடைய புதுமைகளை எல்லாம் கண்டார்கள், அவரிடமிருந்து நிறைய அவர்கள் புதுமைகளை அனுபவித்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு எல்லோருக்கும் உரியவராக, உலக அனைத்துக்கும் உரியவராக இதோ மாறி இருக்கின்றார். நாம் அனைவரும் அவரை கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்றாலும் கூட நாம் உணரக்கூடிய அளவுக்கு அவர் நம்முள் இதோ நீக்கமற நிறைந்திருக்கின்றார். இந்த உலகம் முழுவதும் அவர் நிறைந்திருக்கின்றார். இதுதான் இயேசுடைய விண்ணேற்றம் நமக்கு தருகின்ற முதல் செய்தி. அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ இடத்திற்கோ உட்பட்டவர் அல்ல, மாறாக எல்லாருக்கும் உகந்தவராக அவர் மாறியிருக்கின்றார். எல்லோரும் உணர்கின்ற வகையிலே அவர் இந்த உலகம் முழுவதும் நீக்கமற அவர் நிறைந்திருக்கின்றார் என்பதுதான்
முதலாவதாக இந்த விழா நமக்கு தருகின்ற செய்தி. இரண்டாவதாக, இயேசு விண்ணகத்திற்கு ஏறி போகின்றார். அந்த காட்சியை சீடர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படியே மெய்மறந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதோ வானதூதர் அவர்களை தட்டி சொல்லுகின்றார், இதோ எவ்வாறு அவர் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை கண்டீர்களோ அதே போல் அவர் மீண்டும் வருவார், கவலைப்படாதீர்கள். வானத்தையே அண்ணாந்து பார்த்து கொண்டு நின்று கொண்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். வானத்தை பார்த்து மெய்மறந்து போய் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இயேசு இதோ விண்ணகத்துக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசு என்ன சொன்னார்? விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பாக இரண்டு விஷயங்களை சொன்னார். முதலாவதாக, செல்லுங்கள், பறைசாற்றுங்கள். இதுதான் இயேசு கொடுத்த கட்டளை. செல்லுங்கள். எங்கே செல்ல வேண்டும்? உலகம் முழுவதும் செல்லுங்கள். இது ஏதோ எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே மட்டுமல்ல, மாறாக உலகம் முழுவதும் செல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை கொடுக்கின்றார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் வேற எங்கும் செல்லாதீர்கள், எருசலேமிலேயே தங்கியிருங்கள் என்று சொன்னார். 40 நாள்கள் அவர் எருசலேமிலேயே அவர்களை தங்கியிருக்க சொல்லி அவர்களை அவ்வப்பொழுது அவர் சந்தித்து அவர்களுக்கு அமைதியை கொடுத்தார். பயந்து போயிருந்த அவருடைய உள்ளங்களுக்கு அமைதியை கொடுத்தார். இதோ நம்பிக்கை இழந்திருந்த அவருடைய மனங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். கவலைப்பட்டுக் கொண்டிருந்த அவருடைய உள்ளங்களில் இருந்த கவலைகளை நீக்கினார். இதோ அவர்களுக்கு துணிச்சலை கொடுத்து, நீங்கள் தூய ஆவியாரை கொடையாக பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள், தூய ஆவியாரால் நீங்கள் திருமுழுக்கு பெற இருக்கின்றீர்கள், அந்த ஆவியார் வந்த பிறகு நீங்கள் உலகெங்கும் செல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை கொடுக்கின்றார். உலகெங்கும் செல்லுங்கள். எதற்காக? பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நான் கற்பித்த அனைத்தையும் எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். நான் அவர்களோடு என்றாலும் இருக்கின்றேன் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். என் மீது நம்பிக்கை உள்ள மக்களாக அவர்களை மாற்றுங்கள் என்ற செய்தியை கொடுக்கின்றார். செல்லுங்கள், பறைசாற்றுங்கள். இதுதான் இறைவன் கொடுத்த கட்டளை. ஆகவே இயேசுவினுடைய விண்ணேற்றம் நமக்கு தருகின்ற இரண்டாவது செய்தி, நாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்று கொண்டிருக்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது, மெய்மறந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. மாறாக செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை செயலுள்ளதாக மாற வேண்டும் என்பதுதான் இயேசு சொல்லுகின்ற செய்தி. ஆகவே நாம் இயேசுவை பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு வாழுகின்றார், இந்த உலகம் முழுவதும் அவர் நீக்கமற நிறைந்திருக்கின்றார் என்ற செய்தியை இன்று நாம் கொடுக்க வேண்டும். நம்பிக்கை இழந்திருக்கின்ற இந்த உலகத்திற்கு நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும். பயத்தினால் உறைந்து போயிருக்கின்ற இந்த உலகத்திற்கு, இந்த பயத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு நற்செய்தியை நாம் கொடுக்க வேண்டும். இதோ அச்சத்திலே உறைந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திற்கு அவருடைய அச்சத்திலிருந்து அவர்கள் நீங்கி அவர்கள் வாழ்வதற்கான எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இறைவன் உங்களோடு இருக்கின்றார் என்ற செய்தியை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே பார்த்தவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்ற அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகமாக இந்த நாட்களிலே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். நம்பிக்கையின் தூதுவர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக, இறை இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்ற செய்தியை தருகின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய விழா இந்த காலத்திலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற இரண்டாவது செய்தியாகும். மூன்றாவதாக, நாம் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய சீடர்களோடு இருந்து அவர்களை உறுதிப்படுத்தி தூய ஆவியாரை அவர்களுக்கு கொடையாக கொடுப்பதாக சொல்லி விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். ஏனென்றால் தலையாகிய அவர், முதல்வராகிய அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது அவருடைய சீடர்களாகிய நாமும் ஒரு நாள் விண்ணகத்திற்கு செல்வோம் எனும் நம்பிக்கையை கொடுப்பதற்காகவே என்று இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆகவே நாம் எல்லோரும் விண்ணகத்தை சார்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்னும் செய்தி இது கொடுக்கின்றது. நாம் மண்ணகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த மண்ணுலகிலே வாழ வேண்டியவர்கள் அல்ல. இந்த மண்ணுலகில் வாழ்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு விண்ணகத்தை மறந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனித குலத்திற்கு இயேசு என்று கொடுக்கின்ற செய்தி, இதோ நான் விண்ணகத்திற்கு ஏறி செல்கின்றேன், உங்களுக்காக ஒரு இடம் தயார் செய்வதற்காக செல்கின்றேன், நான் செல்லுகின்ற அதே இடத்திற்கு நீங்களும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்பதை இயேசு என்று நமக்கு எடுத்து சொல்கிறார். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மண்ணை சார்ந்தவர்களாக, மண்ணை சார்ந்தவைகளாக இல்லாமல்
விண்ணை சார்ந்தவையாக இருக்க வேண்டும். விண்ணுலகு சார்ந்தவையாக நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். விண்ணுலகை சார்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய எண்ணமெல்லாம் விண்ணகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். நாம் மண்ணகத்தை மட்டுமே மனதில் கொண்டு வாழ்கின்றவர்களாக இல்லாமல் விண்ணகத்தை நோக்கியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் விண்ணகத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் மண்ணகத்திலே இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமானது. அன்னை தெரேசா இறப்பதற்கு முன்பாக அவரிடம் இருந்த ஆதரவற்ற குழந்தைகள் அழுதார்கள். அம்மா, நீங்கள் எங்களை எல்லாம் விட்டு விட்டு போய்விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம்? எங்களை யார் பார்த்துக் கொள்வார்கள்? நீங்கள் விண்ணகத்திற்கு போகிறீர்கள், ஆனால் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், விண்ணகத்திலே நீங்கள் விரும்புகின்ற வகையிலே ஏழை குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு சேவை செய்வதற்கு அங்கே வேலையே இருக்காது. ஆகவே எங்களோடு இருங்கள் என்று அவரிடத்தில் சொன்னார்களாம். அவருடைய அறியாமை, அந்த பிள்ளைகளுடைய அறியாமை அன்னை தெரேசா மீது அவள் கொண்டிருந்த பற்று பாசம் அவ்வாறு பேச சொல்லியது, உண்மைதான். ஆனால் விண்ணகத்தில் ஒருவேளை இந்த மாதிரியான சேவைகளை செய்வதற்கு அன்னை தெரேசாவுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக இந்த மண்ணகத்திலேயே வாழ்ந்துவிட முடியாது என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே நாம் எல்லோரும் விண்ணுலகத்திற்கு செல்ல வேண்டிய, எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, இங்கே எனக்கு செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன, ஆகவே நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. எவ்வாறு இயேசு தோற்றம் மாறிய பொழுது சீடர்கள் இப்படித்தான் மெய் மறந்து போய் சொன்னார்கள், ஆண்டவரே, உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக கூடாரங்கள் 3 அமைப்போம், இங்கேயே இருந்து விடலாம், நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஆனால் இயேசு சொன்னார், நாம் கீழே இறங்கி போக வேண்டும், மலை மீதே இருந்து விட முடியாது, இந்த மாட்சியோடு நாம் வாழ்ந்து விட முடியாது என்று சொன்னார். இப்பொழுது இயேசு இதோ மேலே எழுந்து சென்றார். வானதூதர்கள் அவர்கள் சொன்னார்கள், கலிலேயரே, ஏன் வானத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? போய் வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்க. ஆகவே நம்முடைய உழைப்பெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தை சார்ந்தாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய உள்ளமோ விண்ணகத்தை சார்ந்தாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக, உயரே எழுகின்ற எண்ணங்களாக, விண்ணகத்தை நோக்கி செல்கின்ற எண்ணங்களாக நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த விழாவிலே பங்கெடுக்கின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சவாலான சூழலை கருத்தில் கொண்டு இந்த எண்ணங்களை நம் உள்ளத்தில் தாங்கிக் கொள்வோம். இயேசுனுடைய விண்ணேற்றம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நாம் எல்லோரும் இந்த மண்ணகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் விண்ணகத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். விண்ணகத்தை நோக்கியது நம்முடைய பயணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் அழைப்பை இது கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைவர் முன்னரே ஏறி சென்ற அந்த இடத்திற்கு அவருடைய சீடர்களாகிய நாமும் ஒரு நாள் ஏறி செல்வோம் என்பதுதான் நமது நம்பிக்கையாக இருக்கிறது. அவர் மீண்டும் வருவார் என்பதும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதைத்தான் திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இயேசு மீண்டும் வருவார், இயேசு உயிர்த்தார், இயேசு விண்ணகம் சென்றார், அந்த இயேசு மீண்டும் வருவார் என்பதைத்தான் நாம் அறிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சில பிரிவினைவாத சகோதரர் அடிக்கடி சொல்வார்கள், கத்தோலிக்க திரு அவையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுனுடைய 2வது வருகையை பற்றி பேசுவதே கிடையாது. என்றால் அவர்களெல்லாம் எப்போதும் இயேசுனுடைய 2வது வருகையை பற்றி தான் அதிகமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். கத்தோலிக்க திரு அவையை பற்றிலாம் பேசுவதே இல்லையே என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் குருவானவர் ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்திலே ஒவ்வொரு திருப்பலியிலும் இதைத்தான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றுதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் எப்பொழுது வருவார் என்பது நம்முடைய எண்ணத்திற்கு அல்ல. இயேசு விண்ணகத்துக்கு ஏறி செல்கின்ற போதே சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நீங்கள் எப்பொழுது மீண்டும் வருவீர்? நீர் இறையாட்சி அமைக்கின்ற காலம் இதுதானா என்று கேட்டார்கள். இயேசு சொன்னார் தெளிவாக, காலங்களையும் நேரங்களையும் அறிவது உங்களுடைய நோக்கம் அல்ல, அது உங்களுக்கு உரிதானதல்ல, அது கடவுளுக்கு உரித்தானது. அவர் எப்பொழுது அதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அந்த காலத்திலே செய்வார் என்று சொன்னார். ஆகவே அதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்காமல் மாறாக அதற்காக நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே வாரும் என்பது மட்டும்தான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். இறைவன் எப்பொழுது வந்தாலும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அவரோடு நாம் விண்ணகத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நிச்சயமாக விண்ணகத்திற்கு ஏறி சென்ற இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து நம்ம எல்லாம் விண்ணகத்திற்கு உரியவர்களாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வை நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அவரிடத்தில் எடுத்துரைத்து ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றிட அழைத்தவரே, நற்செய்தி பணியை செய்ய நீர் அழைத்த திருச்சபை பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் பணிகளில் உடனிருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுலக அரசரே எம் இறைவா, விண்ணேற்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் மன்னக பற்றுகளை விட்டு விலகி தூய்மையான அன்பு வாழ்வை தேர்ந்து கொள்ள தூய ஆவியின் துணை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது கட்டளைகளை கடைபிடிக்க அழைத்தவரே எம் இறைவா, இவ்வுலக இன்பங்களில் மூழ்கி நவீன அறிவியலால் நேரத்தை வீணடித்து உம்மை தேடாமல் வாழும் இளைய சமுதாயத்தை நெறிப்படுத்தி நல்ல எதிர்காலத்திலே தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே எம் இறைவா, கொரோனா நோய் தொற்றால் அவதியிரும் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டியருளும். விரைவில் இந்த நோய் தொற்று நீங்கி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் ஆலயங்கள் திறக்கப்பட்டு இறை மக்கள் உம்மை போற்றி புகழ்ந்திட வரமுறல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று விண்ணிற்கு ஏறிச் சென்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்க ஈற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா, ஈற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. என்னை தந்தேன் இறைவா,
என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு ஆட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானத்தூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகியவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவர் ஆவாமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் மக்களை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இன்றைய திருப்பலியின் நன்றியதில் திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகின்ற மர்சி வால்சன் குடும்பத்தினரையும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரையும், மார்கரெட் ஜோஸ்பின், ஜூலியானா ஜான்சன், பியூலா ஜான்சன் குடும்பத்தினர், ஹில்டா கிறிஸ்டி குடும்பத்தினரையும், தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற செல்வமெரியையும், தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரளின் குடும்பத்தினரையும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம்.
அன்பான ஆண்டவரே, இவருடைய நன்றி எறிதலை ஏற்று தொடர்ந்து உம்முடைய அருளிலும் ஆசீர்வாதத்திலும் இவர்கள் வாழவும் வளரவும் செய்தருளும். நீர் அவர்களோடு இருக்கின்ற நம்பிக்கையிலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ உமது அருளை பொழிந்தருளும். அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று மன்றாடுகின்ற பன்னீர் ஆடியோ நிறுவனத்தையும் அதை வழிநடத்துகின்றவர்களையும் அதில் பணி செய்கின்றவருடைய பணியாளர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் அதில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும், அனிதா ஜோன்ஸ் புற்றுநோயிலிருந்து நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அவருடைய மன்றாட்டை ஏற்று அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அலெக்ஸ், அல்போன்சா, மேரி இவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் நலனை கொடுக்க வேண்டுமாயும் ஜெபிக்கின்றோம். உமது வல்லமையுள்ள கரத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தியருளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற சாரால், ST ஜெசிந்தா, ரோஸ் லிம்மா, லூசி ஹெலன், இந்திரா மேரி, ஜான் பால், இறந்த 16வது நாளை நினைவு கூறுகின்ற டைட்டஸ், தூய்மை பெறும் நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள், ஆக்னஸ் ரிபல்லோ, பிரான்சினா ரிபல்லோ அவருடைய குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள், OK மார்க்ஸ், அந்தோனியம்மாள் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணகத்திற்கு ஏறி சென்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் விண்ணிற்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று கடவுளை அழைத்து ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனவே சிறப்பாக இந்த பெருந்தொற்றிலிருந்து இந்த உலகம் விரைவில் மீண்டெழ வேண்டும் என்றும் அதிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்றும் நம்முடைய விண்ணக தந்தையினுடைய அருளை நாம் அனைவரும் சேர்ந்து இயேசு கற்பித்த அந்த ஜெபத்தை ஜெபித்து உருக்கமுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. உம்முடைய திருத்தூதரை சந்தித்த பொழுதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அவளை வாழ்த்தி அவளுடைய உள்ளங்களை அமைதியால் நிரப்பினீரே. அவளுடைய உள்ளங்களில் இருந்த பயத்தை நீக்கி அவர்களுக்கு அமைதியான வாழ்வை கொடுத்தீரே. இதோ இன்று எங்களுடைய உள்ளங்களும் அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றன. பயத்தால் பல மக்கள் அவதியுறுகின்றார்கள். என்ன நேருமோ என்ற கவலையினால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கவலை நிறைய பேர் உள்ளத்தை வாட்டிக் கொண்டிருக்கின்றது. பல பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கின்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான ஆண்டவரே,
நீர் ஒருவரே எங்களுக்கு உண்மையான அமைதியை தரவல்ல என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் இயலாமை பெரிதுபடுத்தாமல் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு நல்வாழ்வை நலமான வாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எங்களுடைய நம்பிக்கையை நீர் கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்னை கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமீன். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார்.
உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாம் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். இரண்டாவது நாள் நவநாள். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பியும் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகி நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திரலும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த உதயசங்கர் லோகேஸ்வரி அவர்களின் மகன் வேதாராமுக்கும், வேப்பம்பட்டு புனித தாமஸ் மோர் ஆலயத்தை சார்ந்த விக்டர் கிறிஸ்டினால் ராணி அவர்களின் மகள் ஷஜிதாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2ஆம் மற்றும் 3ஆம் அறிவிப்புகள். நமது பங்கை சார்ந்த விஜயகுமார் லூர்தராணி இவர்களின் மகன் ஆண்டனி திவேக் குமாருக்கும், நமது பங்கை சார்ந்த சுரேஷ் ஆனந்தி இவர்களின் மகள் மோனிஷாவுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது 2ஆம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த சார்ல்ஸ் ஆரோக்கியராஜ், மரிய மார்கரெட் இவர்களின் மகள் கிரசன்ஷியாவுக்கும், புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் காரைக்கால் பங்கு வானத்துவலின் அரசி ஆலயத்தை சார்ந்த குழந்தைசாமி ஜோஸ்பின் இவர்களின் மகன் இமானுவேலுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது 3ஆம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஜெயக்குமார் ரோஸ்மேரி இவர்களின் மகள் ரெபேக்கா ஜெனிஃபருக்கும், ராமநாதபுரம் சீரோ மலபார் மறை மாவட்டம் கோயம்புத்தூர் சிறிய புஷ்பம் ஆலயத்தை சார்ந்த ஸ்டீஃபன் மார்கரெட் இவர்களின் மகன் டேனியலுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது 3ஆம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த இருதயராஜ் ஃபமிலா ஜெயராணி இவர்களின் மகள் கேர்லின் சில்வியாவுக்கும், கோயம்புத்தூர் மறை மாவட்டம் ரத்தினபுரி காந்திபுரம் புனித பவுல் பங்கை சார்ந்த அருள் ததேயுஸ் இன்ஃபென்டா மரிய மார்கரெட்டா இவர்களின் மகன் மனோஜ் பெர்னாண்டோவுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த டேவிட் மாரியோ டிமோஸ், ரேச்சல் ரெபேக்கா டிமோஸ் இவர்களின் மகள் மரிய ரெபேக்கா டிமோஸுக்கும்,
ரமேஷ், அமுதா இவர்களின் மகன் சாம்சனுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பின் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களின் சாட்சிகள் வாழ்வினை காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். நீங்களின் சாட்சிகள் வாழ்வினை காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவேன். அருள் திரு ஆவியை பெற்றிடுவேன். அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவேன். அருள் திரு ஆவியை பெற்றிடுவேன். நானிடம் சென்று பலன் தருவேன். நானிடம் சென்று பலன் தருவேன். நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி தந்திடும் நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆண்மன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.